ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஆரி ஃப்ரேமில் வந்து ரோப் வந்து சுற்ற போகிறோம். அதுக்கு வந்து நாடா எடுத்துக்கிறோம், க்ளூ எடுத்துக்கிறோம், ஃபேப்ரிக் க்ளூவே வச்சுக்கலாம். ஓகேவா? அதை வச்சு நீட்டாக கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து அதை வந்து ஒரு மாதிரி கிராஸாக நேராக வைக்காமல் கொஞ்சம் கிராஸாக வச்சு ஃபஸ்ட்டு ரெட் லைனை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வர ரெட் லைனில் அதை வந்து நீட்டாக கொஞ்சம் கிராஸாகவே டைட்டாக சுற்றிட்டு வரணும். ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றுறப்போ அது தடிமன் ஆச்சுன்னா நம்ம கிளாத்தை ஃபிட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி சுற்றிட்டே வந்துடணும். அது மாதிரி எந்த பக்கமும் ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக சுற்றிட்டு வந்துடுங்க. ஓகேவா? சுற்றிட்டு வந்துட்டால் அது நீட்டாக வந்துடும். அது எப்படி ஃபுல்லாக சுற்றுறதுன்னு சொல்கிறத நான் இதுலேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேவா? இது ஏன் சுற்றுறோம் அப்படின்னா, துணியை வந்து நம்ம வைக்கும்போது வந்து துணி கொஞ்சம் நழுவாமல் ஃபிட்டாக பிடிச்சிக்கிறோம் இது. மற்றபடி இந்த இதில் ஏதாவது கொஞ்சம் அழுக்கு ஏதாவது ஆனால் கூட அது துணியில் வந்து ஒட்டாமல் அது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குறோம். ஒட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சமாக எடுத்து அதையும் க்ளூ வச்சு நல்லா ஒட்டிடணும். ஒட்டிட்டு அந்த ரோப்பை சுற்றிட்டா அதோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்துடும். ஒரே மாதிரி ஈவனாகவும் வரும். அது பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாவும் இருக்கும். இதே மாதிரி கேப் விடாமல் நீட்டாக சுற்றிட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் மினிமம் ஒரு 4 ஹவர் கூட நல்லா காய வச்சுருங்க. ஏன்னா அந்த க்ளூவோட இது வந்து அந்த ஈரப்பதம் வந்து துணியில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நல்லா காஞ்சிருச்சுன்னா நமக்கு நல்லா வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய். தேங்க்யூ.